Hello everyone, நான் உங்கள் தினேஷ் குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர்ஸில் கூடிய ஆகஸ்ட் 7 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். If the magnitude of the two vectors are 8 units and 5 units, அப்போ ரெண்டு வெக்டர்ஸோட வேல்யூ அது மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. அதை 8 அண்ட் 5ன்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த ரெண்டு வெக்டர்ஸோட ஸ்கேலர் ப்ராடக்ட் வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. லெட்ஸ் சே தட் அந்த ரெண்டு வெக்டர்ஸோட வெக்டோரியல் ஃபார்மில் அதை இந்த ரெண்டு வெக்டர்ஸை ஏ வெக்டர்ஸ் அண்ட் பி வெக்டர்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸோட ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்றது டாட் ப்ராடக்ட். அதாவது ஏ வெக்டர் டாட்டட் பி வெக்டரோட வேல்யூ 0ன்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ரெண்டு வெக்டர்ஸ் கிடைப்பட்ட ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனோ தட் ஏ வெக்டர் டாட்டட் பி வெக்டர் இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்னா மாடலஸ் ஆஃப் ஏ அண்ட் மாடலஸ் ஆஃப் பி அண்ட் காஸ் தீட்டான்னு எழுதலாம். அண்ட் சின்ஸ் ஏயோட வேல்யூ 8 பியோட வேல்யூ 5, அப்போது 8 × 5 14 தான் வரணும். பட் 40 இன்டூ சம் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 ஆகுது. அப்படின்னா இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்திருக்கணும், எனி திங் மல்டிப்ளைட் பை த 0 ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கணும். அண்ட் இட் கேன் ஹேப்பன் ஒன்லி வென் தீட்டா ஈக்குவல் டு π/2. ஓகே, அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 இருக்கணும். அதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். Okay, in which of the following figures the work done by the force in displacing the object through the distance d is positive? Okay, again நம்ம work done-க்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இதான் work done-க்கான ஃபார்முலா. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அண்ட் அந்த பாடி இப்படி மூவ் ஆகுது. ஓகே அப்படின்னா அண்ட் work done-க்கான டெஃபினேஷன்ஸு ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலர் ப்ராடக்டை தான் நம்ம work done சொல்லுவோம். அப்போது இட் இஸ் ஸோ கிளியர். அப்போ work done-ஆன வேல்யூ வைஸ் எப்படி எழுத முடியும், மாடல்ஸ் ஆஃப் எஃப் மாடல்ஸ் ஆஃப் எஸ் காஸ் தீட்டான்னு எழுத முடியும். அண்ட் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்ட ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. தீட்டாவோட வேல்யூ 90 விட கம்மியாக இருக்குது. 90 ஆர் 90 விட கம்மியாக இருக்குன்னா work done-ஓட வேல்யூ எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவாக இருக்க போகுது. பிகாஸ் காஸ் 0ோட வேல்யூ 1, காஸ் 90ோட வேல்யூ 0. அப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூ 0க்கும் 90க்கும் இடையில் ஓகே உங்களுக்கு இந்த வேல்யூ என்னவாக இருக்க போகுது, பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. பட் அந்த தீட்டாவோட வேல்யூ 90 விட அதிகமாக இருக்குன்னா அப்போது அதாவது ஆங்கிள் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளாக மாறிடுச்சுன்னா அண்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக work done இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். அப்போ இந்த கேஸில் work done by the force in displacing the object through the distance is positive. ஓகே, இதில் எந்த கேஸில் work done பாசிட்டிவ்னு கேட்டிருக்கான். இந்த கேஸில் work done 0 பிகாஸ் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைப்பட்ட ஆங்கிள் 90. இங்கே தீட்டாக்கு பல 19 போட்டோன்னா காஸ் 90 is 0. அண்ட் செகண்ட் கேஸ் எடுங்க. இங்கே ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைப்பட்ட ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள். ஸோ ஆப்வியஸாக work done is பாசிட்டிவ். ஸோ இப்போ இட் ஷுட் பி த ஆன்சர். இந்த தேர்ட் கேஸை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைப்பட்ட ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ தீட்டாக்கு பதில் 120 ஆர் 130 சம்திங் ஏதோ ஒரு போகிறீங்கன்னா உங்களுக்கு காசோட வேல்யூ நெகட்டிவாக இருக்க போது, work done நெகட்டிவாக இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் கேஸும் அப்டியூஸ் ஆங்கிள் தான். இட்ஸ் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்ட ஆங்கிள் 180. ஓகே, அண்ட் அப்பயும் உங்களுக்கு வந்து work done வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா நெகட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஒன்லி ஃபார் திஸ் கேஸ் work done இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். அப்போ அதான் ஆன்சர். சி திஸ் கொஷின் நம்பர் 3 பாருங்கள். ஓகே, ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது 4 மீட்டர், இது 12 மீட்டர், இது 16th மீட்டர், இது ஃபோர்ஸோட வேல்யூ 4 நியூட்டன். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் எனர்ஜி சாப்டர்ஸில் ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்லி ஒரு தியரம் படிச்சிருப்பீங்க. என்னென்னா work done இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு படிச்சிருப்பீங்க. அண்ட் work done-க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா work done இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி படிச்சிருப்பீங்க. அண்ட் இன்ஃபினிட்ஸ்மல் ஒரு பாடி மேலே ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாடியை dxன்ற தூரம் நான் மூவ் பண்ணியிருக்கேன்னா நான் அந்த பாடி மேலே ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா dw. ஓகே, பட் அந்த பாடியை நான் ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வேரியபிள் ஃபோர்ஸ் அதாவது எக்ஸ் வேல்யூ வேரியாக எஃப்பும் வேரி ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக அந்த பாடி இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்,
நான் இந்த ஈக்குவேஷன்ஸை இன்டெகிரேட் பண்ணுவேன் ரெண்டு பக்கமும். ஸோ அப்போ எஃப் எக்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அண்ட் மல்டிப்ளை பண்ணி அந்த சம் பண்ணுறேன் இல்லையா, சம்மிங் இஸ் கால்ட் அஸ் இன்டெகிரேஷன். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒர்க் டன் சொல்கிறோம். அப்போ இங்கே எஃப் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டோட ப்ராடக்ட் விச் மீன்ஸ் இந்த ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா யூ ஷுட் இண்டிகேட் த ஒர்க் டன். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 18க்கும் இடையில நெட் ஒர்க் டன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக அந்த ஏரியா கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஃபிகரை நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கலாம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு இன்னொரு ட்ரையாங்கிள். டோட்டல் ஏரியாவை கெட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாஸோட சமேஷன்ஸை வச்சு நம்ம கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவோட சமேஷன்ஸ் எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கெட் பண்ணலாம். ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் 4. ஓகே, ஆஃப் பேஸ் லென்த் B is 4, H is 4. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இது. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பாருங்களேன். இந்த பேஸ் லென்த் என்ன வருது, 12 minus 4 இட்ஸ் 8. ஓகே, ஹைட் என்ன வருது, 4 வருது. ப்ளஸ் ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் லென்த் என்ன வருது, 16 minus 12 4 வருது. H என்ன வருது, 4 வருது. அப்போ டோட்டல் ஏரியா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா I'll be getting 8 plus 32 plus 8. I got a 48. Is it right? So the total work done should be equal to 48 joule. So இப்போ இது answer. Okay, 48 joule should be the answer. இப்போ question number 4th question பாருங்கள். A bullet having a mass of 10 gram. ஒரு புல்லட் இருக்குது, அதோட மாஸ் வந்து 10 கிராம். 10 கிராமை கேஜிக்கு மாற்றணும்னா 10 × 10⁻³ kg. இதை ஒரு உடன் பிளாக் நோக்கி ஃபயர் பண்ணுறோம். இதான் உடன் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதான் உடன் பிளாக் நோக்கி ஃபயர் பண்ணுறோம். என்ன ஸ்பீட்லனா 30 m/s ஸ்பீடில் ஃபயர் பண்ணுறோம். இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பிளாக். இந்த உடன் பிளாக்கை விட்டு வெளியே வருது, இந்த பெனட்ரேட் வெளியே வருது புல்லட்டு. என்ன ஸ்பீடில் வருதுன்னா 20 m/s வெளியே வருது. Then the total work done by the resistive force. ஓகே, எக்ஸாக்டாக இதை கெட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒர்க் எனர்ஜி தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக இதுக்கு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஐடியாஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் படிச்சிருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஒரு பாடி மேலே ஒரு பாடி மேலே நம்ம டோட்டலாக என்ன ஒர்க்கை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கு அந்த பாடியில் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியாக வெளிப்படும். ஓகே, அதாவது அந்த பாடி மேலே நான் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுறேன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அந்த பாடி மேலே நான் நெகட்டிவ் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த பாடியோட கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இட்ஸ் ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போது இந்த புல்லட் இந்த உடன் பிளாக்குள்ளே நுழையுது இல்லையா, ஸோ நுழையிறப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த உடன் பிளாக் என்ன பண்ணுதுன்னா இந்த புல்லட்டோட மோஷனை அப்போஸ் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கப்பே இந்த புல்லட் இந்த உடன் பிளாக்குள்ளே ஒரு சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணுது. அப்போது இந்த உடன் பிளாக் என்ன பண்ணியிருக்கு, ஃபோர்ஸ் உங்களுக்கு -x டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் +x டைரக்ஷனில் இருக்குது. அப்போது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எக்ஸாக்டாக 180 ஆங்கிளில் இருக்குன்னா ஒக்டன் என்னது, ஒக்டன் இஸ் நெகட்டிவ். இப்போ ஒக்டன் நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த பாடியோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த ஐடியா யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இவங்க. ஓகே, அவங்க லிட்டரலாக இந்த ஒக்டன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஒக்டனை டேரெக்டாக கெட் பண்ணுறதுக்கு போல என்ன பண்ணலாம், ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த புல்லட்டோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன, அதாவது del KEனா KE ஃபைனல் மைனஸ் KE இன்சைல்னு அர்த்தம். KE ஃபைனலோட வேல்யூ என்ன, ஆஃப் எம்மோட வேல்யூ 10⁻² அண்ட் V ஃபைனலோட வேல்யூ 20 ஆஃப் mv² மைனஸ் ஆஃப் m என்ன வருது vi² which is 30². இதானது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அண்ட் இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு கெட் பண்ண பாருங்கள். ஆஃப் 10⁻² 20² மைனஸ் 30² வருது. அண்ட் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா ஐ மீன் கெட் மை ஆன்சர். ஓகே, இது 10⁻²/2 அண்ட் 20² வேல்யூ என்ன வருது 400, 30² வேல்யூ 900. ஸோ லிட்டலாக ஐ காட் ஏ 10⁻² into
minus 500 வருது divided by 2 and cancel offing this I got a 250. okay இதை simplify பண்ணுறேன் என்ன வரும் 250 into 10 to the power minus 2 I'll be getting a minus 2.5 joule. இதான் இது ஓக்டனோட ஃபார்முலா. okay look into the fifth question. Force vector is equal to 3 I cap plus 4 j cap plus 5 k cap. இந்த ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டு ஃபோர்ஸை வெக்டோரியல் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அந்த பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணதான் அண்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் வெக்டோரியல் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஓக்டன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்ன தட் ஃபோர்ஸும் கான்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கான்ஸ்டன்ட். அப்போ ஓக்டனுக்கான ஃபார்முலா என்ன ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இதான் ஓக்டனுக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் டாட் ப்ராடக்ட் எடுங்க. அதாவது 3 I cap plus 4 j cap plus 5 k cap dotted with 5 k cap. ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லையா. I காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணணும், j காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணணும், k காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வெக்டர்ஸில் I காம்பனண்ட்டும் இல்லை, j காம்பனண்ட்டும் கிடையாது. அப்போது 3 into 0 0, 4 into 0 0, ஸோ வந்துடும். இப்போ 5 into 5 என்ன வரும் 25. So 25 joule should be the answer. Okay, now we can move on to the next question. Question number 6 பாருங்க. okay, a body of mass m is raised to the height of h. okay, ஒரு பாடி இருக்குது, அது ஒரு மாஸ் m, அது ஒரு ஹச்ன்ற ஹைட்டுக்கு நம்ம ரைஸ் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் பாத்தில் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. அதாவது இப்படி ஒரு பாத்தில் ரைஸ் பண்ணுறோம். இது ஒரு பாத் 1ன்னு வச்சுக்கோங்க. ஹச்ன்ற ஹைட்டுக்கு இப்படி கொண்டு வந்திருக்கோம். இது பாத் 2ல் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறோம். அதே ஹைட்டுக்கு பாத் 2ல் இப்படி கொண்டு வரோம் அந்த பாடியை. அண்ட் பாத் 3ல் அந்த பாடி இப்படி ரைஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த பிக்சர் வந்து தப்பாக இருக்குது. இங்கே ஆரோ மார்க்கிங் இப்படி வரணும். ஓகே, மேக் யூ கரெக்ஷன்ஸ். ஸோ இது பாத் 3. அண்ட் கொஷின்ஸில் கிளியராக சொல்லிட்டான் தேர் இஸ் நோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. நோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டான். சரி, ஒரு விஷயம் நான் சொல்லணும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் தெரியுமா? எதுலாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், எதுலாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்ட்டு. ஐ வில் இல்லஸ்ட்ரேட் தட் ரைட் நவ், ஜஸ்ட் லிசன். ஓகே, இப்போ ஒரு பாடிங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடியை நான் A to B கொண்டு போகிறேன் ஒரு பாத்தில். ஓகே, அதே பாடியை ஏலேருந்து பிக்கு வேறொரு பாத்தில் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ரெண்டு பாத்தில் கொண்டு போகிறப்பையும் ஓகே எனக்கு ஒர்க் டன் இந்த பாத்தை சார்ந்து இல்லாமல் இந்த எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதாவது நான் இந்த பாத்தில் கொண்டு போகிறேன்னா அந்த பாடியை, ஆர் இந்த பாத்தில் கொண்டு போகிறேன்னா அந்த பாடியை, அந்த மாதிரி இந்த பாத்தை சார்ந்து இல்லாமல் ஒர்க் டன் எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சார்ந்துருக்குன்னா அப்போது இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, we can call that kind of forces conservative forces. And நேச்சர்ஸில் நிறைய கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது. கிராவிட்டி இஸ் ஒன் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த எந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுனாலும் ஓகே அந்த பாடி A to Bக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பாத்தில் எடுத்துகிட்டு போனாலுமே ஒர்க் ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா சேம் ஒர்க் தான் ஸ்பெண்ட் ஆகிருக்கும். இங்கேயும் அதே தான். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் தேர் இஸ் நோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு கொஸ்டினில் சொல்லட்டான். அப்போ ஒர்க் டன் டு டேக் த பாடி அலாங் த பாத் 1 should be equal to work done along the path 2 and work done along the path 3. இது மூணு எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலாக இருக்கணும். பிகாஸ் ஒர்க் டன் பிகாஸ் அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்ஸும் சேமாக தான் இருக்குது. ஒர்க் டன் ஸ்ட்ராங்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் பாயிண்ட், டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். ஓகே, பிகாஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால. ஸோ ஆப்ஷன் 4 ஷுட் பி த ஆன்சர். இப்போ 7th கொஸ்டின் பாருங்கள். ஓகே, 2 balls mass m
and another mass value 2m are moving towards each other with a respective speed of 10 meter by second and 20 meter by second on a smooth horizontal floor. Okay, if after collision they stick to each other, இப்போ after collision இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஸ்டிக் ஆகிக்கிறதுனா ஒட்டிக்கிறது, and they move as a combined mass, ரெண்டும் சேர்ந்து சிங்கிள் மாஸாக மூவ் ஆகுது. then speed of the combined mass என்ன? அண்ட் இந்த மாதிரி இது வந்து கொலிஷன் பேஸ்டு கொஷின். கொலிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் கொலிஷன் இன்எலாஸ்டிக் கொலிஷன் ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, எலாஸ்டிக் கொலிஷனை பொறுத்தவரை மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு, அதாவது டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் த கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் த கொலிஷன், இது அப்ளிகபிள். அண்ட் எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்ததுன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் த கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் த கொலிஷன், இதுவும் அப்ளிகபிள். பட் இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தது, இன்எலாஸ்டிக் கொலிஷன்றது எப்படி கெஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிக்கிறது இல்லையா, இதுதான் இன்எலாஸ்டிக் கொலிஷன். பிகாஸ் இந்த பாடி எலாஸ்டிக்காக இருந்ததுன்னா ஒட்டி இருந்திருக்காது. பிகாஸ் இந்த ரெண்டு பாடியும் மோதுறப்போ கம்ப்ரஸ் ஆகும் ஃபார் எ மொமெண்ட்ரி டைம். அது எலாஸ்டிக் நேச்சராக இருந்ததுன்னா மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ ரெண்டும் ஒட்டிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் தான் இது ஒட்டிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ அப்போ இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாலுமே conservation of linear momentum is applicable. The total momentum before the collision is equal to total momentum after the collision. But total kinetic energy before the collision is not equal to the total kinetic energy after the collision for inelastic collision. இது inelastic collision நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஓகே, பிகாஸ் ரெண்டும் ஸ்டிக் ஆகிக்கிறதுனால. ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்ம இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். Pi equal to Pf. ஓகே, let me call this direction as a I cap direction. ஓகே, இந்த எல்லா மொமெண்டத்தையும் வெக்டோரியல் ஃபார்மில் எழுதலாம். அப்போ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் த கொலிஷன் என்ன வருதுன்னு பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு பாடியோட மாஸ் என்ன m, அதோட ஸ்பீட் என்ன, வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டியோட வேல்யூ 10, டைரக்ஷன் இஸ் I கேப். ஓகே, இது டோட்டல், இது வந்து அந்த ஃபஸ்ட்டு பாடியோட மொமெண்டம். அதே மாதிரி செகண்ட் பாடியோட மாஸ் என்ன 2m, அதோட வெலாசிட்டி என்ன 20 மீட்டர் பை செகண்ட்றது வேல்யூ. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைனஸ் ஆஃப் I கேப். ஸோ மைனஸ் 20 I கேப்னு வந்துடும். இட்ஸ் a டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் த கொலிஷன். அண்ட் ஆஃப்டர் த கொலிஷன் மொமெண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாடி ஸ்டிக் ஆகிக்கிறது இல்லையா, அப்போ டோட்டல் மாஸ் என்ன 3m. இந்த 3m என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது, ஒரு வின்ற ஸ்பீடில் மூவ் ஆகிற மாதிரி ஐ அசியூம். ஸோ இந்த வியோட வேல்யூ தான் நம்ம கெட் பண்ண போகிறோம் இப்போது. அப்போ 3m v வெக்டர் இதை நம்ம கெட் பண்ண போகிறோம் இப்போது. ஓகே, ஃபைனல் மொமெண்டம் இதுதான். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். எம்மை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம், 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தால் என்ன வரும், v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 10/3 I கேப் அண்ட் மைனஸ் 40/3 I கேப். இஸ் இட் ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், மைனஸ் 30/3 I கேப்னு வந்துடும், விச் இஸ் மைனஸ் 10 I கேப். ஓகே, நமக்கு ஸ்பீடு தான் கேட்டிருக்கான். ஸோ விச் மீன்ஸ் வி கேன் டேக் திஸ் வேல்யூ அலோன். ஓகே, இந்த மைனஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா மைனஸ் I கேப் டைரக்ஷனில் அந்த ரிசல்டன் பாடி மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிசல்டன் பாடி இப்படி மூவ் ஆகலை, இப்படி மூவ் ஆகுது. ஓகே, அதான் அந்த மைனஸ் குறிக்குது. பட் வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி 10 மீட்டர் பை செகண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 ஷுட் பி த ஆன்சர். ஓகே, வி கேன் மூவ் ஆன் டு த கொஸ்டின் நம்பர் 8 நவ். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட மாஸ் m. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் ஆர்னு சொல்லியாச்சு. தட் டூ அந்த பாடி ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. த ஒர்க் டன் பை த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆஃப்டர் இட் கம்ப்ளீட்ஸ் ஒன் சர்க்கிள். வி நோ தட் ஒரு பாடியோட சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா சென்டர் நோக்கி இருக்கும், கரெக்டாக? அண்ட் நீங்கள் இதை லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டும் அந்த பாடியோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கும். ஓகே, அந்த பாடி மேலே அட்டக்கூடிய சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸஸ் சென்டர் நோக்கி இருக்கும். அப்போ ஃபோர்ஸுக்கும் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன, இட்ஸ் 90. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது டோட்டல் ஒர்க் டன் பை த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் என்ன வரப்போகுது 0. பிகாஸ் அட் எனி இன்ஸ்டன்ட் இந்த மாஸ் இங்கே வந்த பின்னாடியும்
சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இப்படி தான் சென்டர் நோக்கி தான் இருக்க போகுது. ஸோ அட் எனி இன்ஸ்டன்ஸ் அதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு பர்பண்டிகுலராக தான் என்ன இருக்குது, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஒர்க் டன் பை த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0. இதுதான் ஆன்சராக இருக்கணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். எ பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் 100 மீட்டர் ஹைட். ஒரு பாலை 100 மீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறோம். இட் ரீபவுண்ட்ஸ் டு த ஹைட் ஆஃப் 70 மீட்டர். இது மோதிட்டு ஓகே திருப்பி ரீபவுண்ட் ஆகும் இல்லையா, ரீபவுண்ட் ஆகிறப்ப எவ்வளோ ஹைட் போகுதுன்னா 70 மீட்டர் ஹைட் தான் போதான். அப்போ பர்சன்டேஜ் லாஸ் ஆஃப் த எனர்ஜி என்னன்னு சொல்லி கேட்குறான். இப்போது இந்த பாலை ட்ராப் பண்ணுறப்போ ஓகே நீங்கள் இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ரைட் நவ் இது எவ்வளோ ஹைட்டில் இருந்தது, ஒரிஜினலாக 100 மீட்டர் ஹைட்டில் இருந்தது. இந்த பாடியோட மாஸ் நம்ம எம்முன்னு வச்சுக்கலாம். ஓகே அப்போ இன்சியல் அந்த பாடிக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருந்தது, ஃபைனலாகவும் அந்த பாடிக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்குது. அப்போ எனர்ஜியில் எவ்வளோ லாஸ் தான் கேட்குறான். சிம்பிளாக எப்படி கெட் பண்ணலாம், mghi மைனஸ் mgh ஃபைனல் டிவைடட் பை mgh இன்சியல். இதை நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் mgh ஃபைனல் மைனஸ் mgh இன்சியல். இதான் அது சேஞ்ச் இன் எனர்ஜி டிவைடட் பை த இன்சியல் எனர்ஜி இன்டூ 100 போட்டால் லாஸ் இன் எனர்ஜி பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகே புரியுதா, இது சேஞ்ச் இன் எனர்ஜி, இது ஒரிஜினல் எனர்ஜி. தட் ரேஸ் இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி லாஸ் பர்சன்டேஜ். ஸோ அதை 100 மல்டிப்ளை பண்ண பின்னாடி ஸோ அப்போது இங்கே பாருங்கள் mgயை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்துடும், hf மைனஸ் hi டிவைட் பை hi இன்ட்டு 100ன்னு வந்துடும். hfக்கு பதில் என்ன போடலாம் 70, hiக்கு பதில் 100, hiக்கு பதில் 100 அகெயின். ஸோ இங்கே என்ன வந்துடும் 70 மைனஸ் 100 இட்ஸ் மைனஸ் 30 பை 100ன்னு வந்துடும். ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா யூ காட் திஸ் 100 காட் கேன்சல். அப்போ என்ன வந்துடுது 30% மைனஸ் 30% வருது டெக்னிக்கலாக. பட் லாஸ் ஆஃப் எனர்ஜின்றதை வேர்டில் கொடுத்துடலாம். ஸோ இந்த மைனஸ்ன்றது லாஸை தான் குறிக்குது. அப்போது பர்சன்டேஜ் லாஸ் இந்த எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 30%. ஓகே இட் ஷுட் பி ஆன்சர். Now we can move on to the next question. 10th question பாருங்கள். A moving body has a kinetic energy twice its momentum. Okay, the speed of the body என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே ஒரு பாடியோட கைனடிக் எனர்ஜி அதோட மொமெண்டத்தோட ட்வைஸாக இருக்கான். ஓகே மொமெண்டத்தோட வேல்யூ மாதிரி ட்வைஸாக இருக்கான். அப்போ அந்த பாடியோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். We know the relationship between the kinetic energy and momentum. What is that? Kinetic energy is equal to half mv square. இதை எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இதை பாருங்கள் half 2m இது என்ன வந்துடும் m ஸ்கொயர்ட் v ஸ்கொயர்னு வந்துருமா. ஸோ இந்த mvன்றது என்னது மொமெண்டம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் 1/2m p ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு kன்னு எழுதிக்கலாம். ஓகே இஸ் இட் ரைட். இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கான ரிலேஷன்ஷிப். அப்போ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ மொமெண்டத்தோட வேல்யூ மாதிரி 2 times இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், கேக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 2pன்னு போட்டுக்கலாம். 2p ஈக்குவல் டு 1/2m p ஸ்கொயர்னு வந்துடும். திஸ் p வில் கெட் கேன்சல்ட் ஆஃப் அண்ட் என்ன வந்துடும் 4m ஈக்குவல் டு pன்னு வந்துடும். ஓகே அண்ட் பியோட வேல்யூ என்ன சிம்பிளாக இட்ஸ் m இன்டூ v. ஸோ திஸ் mm will get cancel. அப்போ v என்ன வந்துடுது v ஈக்குவல் டு 4 மீட்டர் பை செகண்ட் வந்துடுது. ஸோ அப்போ 4 மீட்டர் பை செகண்ட் ஷுட் பி த ஆன்சர். See the question number 11. Mass of the body 1 kg சொல்லியாச்சு. ஓகே மாஸ் ஆஃப் த பாடி 1 kg. அந்த பாடி ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கான். அந்த வெலாசிட்டியோட வேல்யூ 3i cap ப்ளஸ் 4j capன்னு சொல்லியாச்சு. கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி என்னன்னு சொல்லி கேட்குறான். வி நோ தட் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் half mv ஸ்கொயர். அண்ட் இந்த v ஸ்கொயரோட வேல்யூ கெட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஒரு வெக்டரை அதே வெக்டரோட செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா இல் பி கெட்டிங் அ v ஸ்கொயர். ஓகே ஸோ அப்போது இந்த v வெக்டரோடைய டாட் ப்ராடக்ட் எடுங்க. 3i cap ப்ளஸ் 4j capை அதே 3i cap ப்ளஸ் 4j capோட டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் v ஸ்கொயர் கிடச்சிரும். இந்த v ஸ்கொயரை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கைனடிக் எனர்ஜி கிடச்சிரும் லிட்டரலாக. ஸோ 3 × 3 9 ப்ளஸ் 4 × 4 16 I got a 25. v ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா v ஈக்குவல் என்ன வந்துடுது 5 மீட்டர் பை செகண்ட் வந்துடுது. வியோட வேல்யூ 5 மீட்டர் பை செகண்ட்னா
ஓகே, நமக்கு இப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்மோட வேல்யூ 1, வி ஸ்கொயரோட வேல்யூ 5 ஸ்கொயர் which is 25. So 25/2 it's a 12.5 joule. So அப்போ கைனடிக் எனர்ஜி possessed by the body என்னது? It's a 12.5. Question number 12 பாருங்க. Okay, we have some smooth fixed smooth inclined plane. ஒரு ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் இருக்குது, அதோட ஸ்லோப் லென்த் எல்லுன்னு சொல்லியாச்சு, ஹைட் வந்து ஹச்சுன்னு சொல்லியாச்சு, இந்த ஹைட் வந்து ஹச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகே, பேஸ்லேருந்து பின்னு சொல்லியாச்சு. இட் இஸ் அட்டாச் டு த ஸ்மூத் ஹரிசாண்டல் கிரவுண்ட். ஓகே, இந்த ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் ஒரு ஸ்மூத் ஹரிசாண்டல் கிரவுண்டோட அட்டாச் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு பாடி ரிலீஸ் பண்ணுறோம், ஓகே, ஆன் ரீச்சிங் த பாட்டம் ஆஃப் த இன்க்ளைன் பிளேன் த கைனடிக் எனர்ஜி possessed by it is equal to what? It's a question. இது லாஜிக்கல் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இதை டோன்ட் டூ எனி கைண்ட் ஆஃப் டீடியஸ் டாஸ்க். ஓகே, நமக்கு தெரியும் எனர்ஜி கன்சர்வேஷனில் ஒரு பாடியோட ஓகே அது மேலே ஒரு பாடி மேலே எந்த விதமான நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகாட்டுனா அந்த பாடியோட மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். மெக்கானிக்கல் எனர்ஜின்றது ஒரு பாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாடி மேலே எந்த விதமான நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகாட்டுனா நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் இந்த ஃப்ரிக்ஷன், பிஸ்கஸ் ஃபோர்ஸ், ஓகே, ட்ராக் ஃபோர்ஸ், இது எல்லாமே என்னது? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது எந்த விதமான நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டுனா அந்த பாடியோட மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இது ரெண்டோட சமேஷன்ஸ் தான் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். பட் இங்கே இந்த பாடி எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி இப்போ இந்த பாயிண்ட் நம்ம பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் த பாயிண்ட் 1 is equal to the total mechanical energy at the point 2. Is it right? So mechanical energy at the point 1 என்ன வரும்? அந்த பாடி வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ அதோட கைனடிக் எனர்ஜி என்ன? 0. பட் இந்த பாடி இனிஷியலாக கிரவுண்ட் வந்து ஹச்சுன்ற ஹைட்டில் இருக்குது, அப்போ இந்த பாடியோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? mgHன்னு வந்துடும். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியோட கேல்குலேஷன்ஸ்க்கு நம்ம அது கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ வெர்டிக்கல் ஹைட்டில் இருக்குன்றதான் எடுப்புமே தவிர இந்த ஸ்லோப்லேருந்துலாம் எடுக்க மாட்டோம். இஸ் இட் ரைட்? கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஆல்டிடியூட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றதான் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை தீர்மானிக்கும். அப்போது me1 இஸ் ஈக்குவல் டு mgHனே வந்துடும். ஓகே, அண்ட் தட் ஷுட் பி ஈக்குவல் டு இந்த பாடி இங்கே கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகிருச்சுங்க. ஸோ அப்போ அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? இங்கே mgH2 H2 இஸ் 0. ஸோ அப்போ mgH2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வரப்போதுக்கு என்ன எனர்ஜி மட்டும் இருக்கணும்? கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு KE2. இந்த KE2 தான் கேட்குறான் லிட்டரலாக. அப்போ KE2க்கு அப்புறம் என்ன எழுதிக்கலாம்? KE2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? mgHனே வந்துடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 ஷுட் பி த ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஓகே, ஒரு பாடி ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா எந்த கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லி கேட்குறான். ஜென்ரலாகவே பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் அண்ட் அதோட காரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் கடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். ஓகே, இதுக்கான ப்ரூஃப் ஐ வில் கிவ் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸே எடுத்துக்கோங்களேன். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஹச்சுன்ற ஹைட் எடுத்துக்கோங்க. இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா u ஈக்குவல் என்ன வந்துடும்? mgHன்னு வந்துடும். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட நெகட்டிவ் கிரேடியன்ட் என்னது? du/dh என்ன வரும்? இட்ஸ் mgன்னு வந்துடும். அப்போ நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட்? சிம்பிளி த கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ். புரிஞ்சதா? எஸ், நமக்கு இந்த பாடி மேலே ஆட்டக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? mg minus mg. Yes, it is going to be pointed in downward sense. அப்போது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ். இது புரிஞ்சுதா? அப்போ ஒரு பாடி ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா அந்த பாடி மேலே ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும்.
ஸோ 4 ஜீரோவாக இருக்கணும்னா எது ஜீரோவாக இருக்கணும்? du by dr should be equal to 0 because du by dr because force is equal to minus du by dr. இப்போ 4 ஜீரோவாக இருந்தால் தான் அந்த பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்க முடியும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? du by dr should be equal to 0. இதுதான், this is the condition for equilibrium. Okay, now we can move on to the question number 14. Okay, இந்த கொஷின் பாருங்கள். பவர் ரெக்கார்ட் பை த என்ஜின் ஆஃப் எ கார் ஆஃப் மாஸ் எம். ஒரு காரோட மாஸ் கொடுத்தாச்சு, இட்ஸ் 1000 kg. ஓகே, இந்த காரை ரஷ்டில் இருந்து, அதோட இனிஷியல் ஸ்பீடு 0, ரஷ்டில் இருந்து ஒரு ஃபைனல் ஸ்பீடுக்கு கொண்டு வரோம். அந்த ஃபைனல் ஸ்பீடோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 72 km/h. கன்வெர்ட் த சேம் இன்டூ மீட்டர் பை செகண்ட். ஸோ இப்போ 72 km/h மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 20 மீட்டர் பை செகண்ட் வந்துடும். அது கரெக்டாக? அப்போ இந்த ஸ்பீடு டு இந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ டைமில் கொண்டு வரோம்? 20 செகண்ட்ஸில் கொண்டு வரோம். அப்போ பவர் என்ன? you know the formula for the power is equal to என்ன வந்துடும்? force into velocity. So formula we have our power. ஸோ பட் ஃபோர்ஸுன்றதே நம்ம கெட் பண்ண முடியாது இல்லையா? எங்கள் பிகாஸ் இங்கே நமக்கு ஃபோர்ஸ் தெரியாது. ஸோ அது கெட் பண்ணுறது அந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, we know the acceleration here. Acceleration is equal to final velocity minus initial velocity by the corresponding time interval. So அப்போ 20 minus 0 by 20 வந்துடும், which is 1 meter by second square. ஸோ ஏவோட வேல்யூ தெரியும்னா ஓகே, எஃபோட வேல்யூ கெட் பண்ண முடியும். எஃப்ன்றது என்னது? m into a. ஸோ எம்மோட வேல்யூ 1000, ஏவோட வேல்யூ 1. ஸோ அப்போ எஃப் கிடச்சிருச்சு. வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த கார்? இட்ஸ் 20 மீட்டர் பை செகண்ட். ஸோ அப்போ ஃபோர்ஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? பவர் கிடச்சிரும். சரி, இப்படி கெட் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. என்ன டிஃபிகல்ட்டினா, நமக்கு இங்கே ஒரு ஆக்சலேஷன் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்ன்ற அசம்ஷன் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி இங்கே எந்த டேட்டாஸும் கொடுக்கல. ஸோ ஆக்சலேஷன் கேன் பி வேரியபிள் ஒன் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தட் பவர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஓகே, அப்போ இங்கே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு படிச்சிருக்கோமா? அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பை டைம் இஸ் ஈக்குவல் டு பவர். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? ஆஃப் எம் வி ஃபைனல் ஸ்கொயர் மைனஸ் வி இனிஷியல் ஸ்கொயர் டிவைடட் பை த டைம் டேக்கன். இது யூஸ் பண்ணலாம். இப்போது ஆஃப் எம்மோட வேல்யூ 1000. ஓகே, விஎஃப் ஸ்கொயர், விஎஃபோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சுங்க? 20. ஸோ இட்ஸ் 20 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் டிவைடட் பை 20 செகண்ட். இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். திஸ் 20 will get cancelled off. ஓகே, என்ன வந்துடுது எனக்கு? 1000 into 20 by 2 வந்துடுது. இதையும் கேன்சல் ஆஃப் பண்ணால் 10 வந்துடும். ஸோ ஐ காட் எ 10,000 வாட்னு வருது. பட் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் இன் கிலோவாட். ஸோ விச் கேன் பி ரிட்டன் அஸ் 10 kilowatt. So option 1 should be the answer. Okay, we can move on to the question number 15. ஏன் முன்னாடி இந்த F equal to MA into V போட்டு பண்ண முடியாதுன்றது புரிஞ்சுதா? பிகாஸ் ஏன்றது உங்களுக்கு இங்கே கான்ஸ்டன்ட் நம்ம எடுக்க முடியாது. we cannot arbitrarily take it. Okay, so that's why we have to calculate the power by using this formula. See the question number 15. ஓகே, ஒரு புல்லட் இருக்குது. இதோட மாஸ் 100 கிராம். கன்வெர்ட் தட் மாஸ் இன்ட்டு கேஜி. இந்த புல்லட் வந்து ஒரு பிளாக்கை போய் மோதுது. இந்த பிளாக்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 5 centimeter திக். என்ன ஸ்பீடில் போய் மோதுதுன்னா, மோதுறப்போ அதோட ஸ்பீட் 200 meter per second. ஓகே, பட் வெளியே வரப்போ இந்த புல்லட் அந்த உடன் பிளாக்கை பெனட்ரேட் பண்ணிட்டு வெளியே அதர் சைடு வர்றப்போ அதோட கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா,
இதோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கேஇனா அந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜியில் 10% தான் இப்போ அதுக்கு இருக்குது, விச் மீன்ஸ் 10% ஆஃப் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட வெளியே வருது. அப்போ எமர்ஜென்ட் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட் நம்ம இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கெட் பண்ணிடுவோம். கே இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஆஃப் எம்மோட வேல்யூ இட்ஸ் 10⁻⁻1, வியோட வேல்யூ 200 ஸ்கொயர். இதான் கேஇ இனிஷியல். ஓகே, இந்த ஸ்பீடில் இப்போ 10% ஸ்பீடில் தான் வெளியே வருது. ஸோ விச் மீன்ஸ் இது இனிஷியல் ஸ்பீட், இந்த ஸ்பீடில் 10% ஸ்பீடு 10% ஸ்பீடில் தான் இப்போ வெளியே வருது. ஓகே, அப்போது எமர்ஜென்ட் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ ஆஃப் எம் வி டேஷ் ஸ்கொயர் இதான் எமர்ஜென்ட் ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். ஓகே, எம்முக்கு பதில் என்ன போட்டுக்கலாங்க, எம்முக்கு பதில் ஐ கேன் சிம்பிளி சப்ஸ்டியூட் 100 × 10⁻²ன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு வி டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10/100 × 10⁻1 × 200 ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். this half can be cancelled off. This 0 can be cancelled off. And if I bring this 10⁻2 to this side, okay, இது ரெண்டு ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது மல்டிப்ளை பண்ணிட்டப்ப என்ன வரும், 10⁻1ன்னு வந்துடும். இது இந்த பக்கம் கொண்டு வரேன்னா 10⁻+1 ஆயிரும். ஸோ வி டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 10⁻⁻1 × 200 ஸ்கொயர் divided by 100 into 10⁻1ன்னு வந்துடும். ஸோ it will get cancelled off. I got a 200 into 200 by 100. So on cancelling of this, I got a 400. So V dash square value 400 na, V dash value it's 20 meter by second. Okay, see the question number 16 now. Question number 16, இது வந்து vertical circular motion based question. ஒரு ஸ்டோன் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டோனை ஒரு ரோப்பில் கட்டிட்டோம். அந்த ரோப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 2 மீட்டர். அந்த ரோப் கட்டிட்டு இந்த ஸ்டோன் என்ன பண்ணுறோம், அந்த 2 kg மாஸுள்ள ஸ்டோனை vertical circular motion அப்படி வேகமாக சுற்றிட்டே இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டென்ஷன்ஸ் இன் த த்ரெட் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அண்ட் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து வெரி ஈஸி. இங்கே பாருங்கள், அந்த ஸ்டோன் பாட்டமில் இருக்கப்போ ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா, அதை THன்னு வச்சுக்கலாம். ஓகே, பிகாஸ் ஹை டென்ஷன் யூ வில் பி சீயிங் தட் அது பாட்டமில் இருக்கப்போ தான் அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் TH நான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சேம் ஸ்டோன் டாப்புக்கு போகிறப்போ அப்போ ஒரு டென்ஷன் ஆட்டம் இல்லையா, அந்த டென்ஷனை நான் ஓகே ஐ கால் த டென்ஷன் as a TL. என்ன கேட்டிருக்கானா, இந்த TH மைனஸ் TL இது வேல்யூ தான் கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணான்னு பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஐடியா உண்டு. ஐ எம் நாட் கோயிங் இன் டு தட் ஐடியா பிகாஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வேணும்னா யூ கேன் சி மை கான்செப்ட்ஸ் வீடியோ. ஓகே, ஐ வில் அப்லோட் தட். பட் உங்களுக்கு TH மைனஸ் TL இந்த டிஃப்ரென்ஸஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இட் வில் பி ஈக்குவல் டு 6 mg. ஓகே, I will show you the proof of that over here. Okay, you can see the proof for time being. Okay, but I don't have the time to prove it right now. Okay, right now you can take it for granted. ஒரு vertical circular motion இருக்குன்னா அந்த vertical circular motion பொறுத்த வரைக்கும் பாட்டமில் இருக்க அந்த ஸ்ட்ரிங் இருக்கப்போ இருக்கக்கூடிய டென்ஷனுக்கும் டாப்பில் இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட அந்த டென்ஷன் டிஃப்ரென்ஸஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா it is simply 6 mg. I think they will be proving it somewhere. இதுதான் டெரிவேஷன். இந்த டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இது யூஸ் பண்ண மாட்டாங்க. they will be using simple conservation of energy principle. அதை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதோட எண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா TA மைனஸ் TC என்ன வரும்னா உங்களுக்கு 6 mg சம்திங் வரும். ஓகே, they have not proved it. Okay, anyhow
I will substitute this value. Okay, என்ன வரும் 6 into m ஓட வேல்யூ 2, g ஓட வேல்யூ 10. So 12 into 10, it's a 120 Newton. So it should be the answer. See the question number 17. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பாடி இந்த மாதிரி மூவ் ஆகிட்ருக்கான். அதோட இனிஷியல் ஹைட் வந்து 50 மீட்டர். அப்போ ரெஸ்ட்டில் இருந்துச்சான். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். இப்படி வந்து இந்த பாடி இப்படி வந்து இப்படி மேலே ஏறி இப்படி போதான். ஸோ இந்த பாயிண்ட் பி, இந்த பின்ற பாயிண்ட் வந்து 10 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ ஏன்ற பாயிண்ட் 50 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. கொஷின் என்னென்னா ஸ்பீட் ஆஃப் த பாடி அட் பொசிஷன் பி. அப்போ அந்த பாடி இங்கே இருக்கப்போ அதோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஹவ் கேன் வி கெட் இட்? அகெயின் இவங்க எங்கேயுமே ஃப்ரிக்ஷன்ஸை பற்றி பேசவே இல்லை, எந்த விதமான நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பற்றியும் பேசவே இல்லை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி த சேம். ஸோ அப்போ MEA is equal to MEB. I can use that idea. So MEA total mechanical energy at this point A என்ன இருக்கும்? எஸ் இங்கே பாடி ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி at point A is equal to kinetic energy at the point A plus potential energy at the point A. So similarly mechanical energy at the point B equal to kinetic energy at the point B plus potential energy at the point B. So you know that அந்த ஏன்ற பாயிண்டில் இருந்தப்போ அந்த பாடி எப்படி இருந்துச்சு? ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ KE equal to 0. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன இப்போது ஏன்ற பாயிண்டில்? mg 50 மீட்டர். அண்ட் KEB, இந்த பின்ற பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குது? தெரியாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த பின்ற பாயிண்டோட ஸ்பீடை VBன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆஃப் VB ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் UB, இந்த பின்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? mg இன்ட்டு 10ன்னு வந்துடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபர்தர். அப்படியே என்ன வந்துடும் எனக்கு? I'll be having a mg 50 minus mg 10, it's mg 40ன்னு வந்துடும். Which is equal to half VB square வந்துடும். this m can be cancelled off. g ஓட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 10 into 40 400, 400 into 2 800, 800 is equal to VB square. ஸோ VB ஓட வேல்யூ என்ன வருது? VB ஓட வேல்யூ இட்ஸ் equal to root of 800. ஸோ root of 400 into 2ன்னு எழுதிக்கலாம். I can write the same as 20 root 2. இதுதான் என்னது? Bன்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்பீட். ஸோ ஆப்ஷன் 4 should be the answer. Look into the question number 18. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம். இஸ் இட் ரைட்? எக்ஸாக்டாக முன்னாடி சால்வ் பண்ண அதே மாதிரி மாடல் கொஸ்டின் தான். பட் இங்கே லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கேட்குறான். ஸோ வி கேன் ட்ரை இட் நவ். A ball of mass 4 kg is moving with velocity of 40 meter by second in east direction. நம்ம இதுதான் ஈஸ்ட்னு வச்சுக்கலாம். இட்ஸ் a east. ஓகே, collide with another ball of mass 6 kg, mass moving with velocity 20 meter by second in east direction. ஓ, ரெண்டு பாலுமே ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் த கொலிஷன் they are sticking together. ஸோ ஆஃப்டர் த கொலிஷன் ரெண்டு பால்ஸும் ஸ்டிக் ஆகிக்கிறது. ஸ்டிக் ஆகிக்கிறதுனா இது என்ன மாதிரியான கொலிஷன்? The inelastic collision. Is it right? So and அப்போ total loss in kinetic energy என்னன்னு கேட்குறான். We know that inelastic collision பொறுத்தவரை KE இனிஷியலும் KE ஃபைனலும் சேமாக இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா? அப்போ KE இனிஷியல் என்னன்றது கெட் பண்ணலாம். ஆஃப் இந்த பாடியோட மாஸ் என்ன? 4, ஸ்பீட் என்ன? 40 ஸ்கொயர், ப்ளஸ் இந்த பாடியோட மாஸ் என்ன? 6, ஸ்பீட் என்ன? 20. ஸோ இதுதான் டோட்டல் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். டோட்டல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன வருது? KE ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் டோட்டல் மாஸ் என்ன? இப்போது 4, 6ன்னு தனித்தனிலாம் பேச முடியாது. பிகாஸ் ரெண்டு பாடியும் ஸ்டிக் ஆயிடுச்சு. டோட்டல் மாஸ்ன்றது இப்போ 10 தான். ஆஃப் ஃபைனல் ஸ்பீடை நம்ம Vன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபைனல் ஸ்பீடு V தெரியாது நமக்கு இப்போது. ஓகே, ஸோ வி ஷுட் கெட் தட் V ஃபர்ஸ்ட். அப்போ தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம KE இனிஷியல் மைனஸ் KE ஃபைனல் போட்டாலே லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி கிடச்சிரும். நமக்கு V மட்டும் கிடச்சிட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். நம்ம ரிகார்ட்லஸ் ஆஃப் த டைப் ஆஃப் த கொலிஷன் என்ன சொன்னேன்?
கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை எப்போவுமே அப்ளை பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போது டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் த கொலிஷன் ஷுட் பி ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் த கொலிஷன். அந்த ஐடியா யூஸ் பண்ண என்ன வரும்? 4 × 40 ப்ளஸ் 6 × 20 இஸ் ஈக்குவல் டு 10 × Vன்னு வந்துடும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 160 ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 10 Vன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 280/10 ஈக்குவல் டு Vன்னு வந்துடும். ஸோ வியோட வேல்யூ என்ன வந்துடுது? 28 மீட்டர்/செகண்ட் வந்துடுச்சு. இதை கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ KE ஃபைனலோட வேல்யூ என்ன வருது? ஆஃப் 10 V² which is 28 square. ஓகே, இட்ஸ் a KE ஃபைனல். அப்போ டோட்டல் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி லாஸ். ஸோ அது எப்படி கெட் பண்ணலாம்? KE இனிஷியல் மைனஸ் KE ஃபைனல். ஸோ டோட்டல் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, KE இனிஷியலோட வேல்யூ என்ன? ஆஃப் 4 × 40 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 6 × 20 ஸ்கொயர் ஆஃப் 6 × 20 ஸ்கொயர் மைனஸ் KE ஃபைனலோட வேல்யூ என்ன வருது? ஆஃப் 10 × 20 ஸ்கொயர். ஸோ ஆஃப் 10 × 28 ஸ்கொயர். சாரி, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். யூ வில் பி கெட்டிங் யுவர் ஆன்சர். I will simplify it and I will let you know. Okay, I will do that in my calculator. I will let you know the answer of it. 40 square into 4 into 2. இதோட வேல்யூ 3200 வருது. ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 20 into 20 400 into 3 1200 plus minus இதோட வேல்யூ 28 into 28 into 5 3920. ஸோ இப்போ லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3200 plus 1200, it's a 4400 minus 3920. So loss in kinetic energy என்னன்னு பார்த்தோன்னா it's a 480 joule. Which options are matching? Option C is the answer. Okay, இப்போ question number 19 பாருங்க. Which of the quantity remains conserved in all type of collisions? நான் இதை கிளியராக சொல்லியிருந்தேன் முன்னாடியே. எல்லா கொலிஷன்ஸ்லையுமே லீனியர் மொமெண்டம் தான் எப்படி இருக்கும்? கன்சர்வ்டாக இருக்கும். ஏன்னா அந்த கொலிஷன் வந்து எலாஸ்டிக்காக இருக்கலாம், இன்எலாஸ்டிக்காக இருக்கலாம். பட் அந்த ரெண்டு பாடிஸோட டூரேஷன் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டு பாடி தான் டச்சில் இருக்குது. அண்ட் ஃப்ரம் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா வி கேன் சே தட் பாடி 1 பாடி 2 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் பாடி 2 பாடி 1 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதோட மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதோட மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இது டோட்டல் மொமெண்டம் என்ன ஆகணும்? கன்சர்வ் ஆகணும், regardless of the type of the collision. Okay, அப்போ லீனியர் மொமெண்டம் தான் இதுக்கான ஆன்சர். You can go to the next question number 20 பாருங்க. A chain of mass 2 kg. ஓகே, ஒரு செயின் இருக்குது. அந்த செயினோட மாஸ் வந்து 2 kgன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, I will draw the chain first. இதான் செயின் வச்சுக்கலாம். இதோட மாஸ் வந்து 2 kgன்னு சொல்லியாச்சு. டோட்டல் மாஸ் 2 kg. இது வந்து ஒரு ஸ்மூத் டேபிள் மேலே போட்டுட்டோம். இந்த மாதிரி ஸ்மூத் டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோம். எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா இதோட டோட்டல் லென்த்தில் ஒரு 1/4 வந்து ஹேங் ஆகிட்டுருக்கு. அந்த டேபிளோட எட்ஜில் இந்த மாதிரி ஹேங் ஆகிட்டுருக்கு. டோட்டல் லென்த் எல்லுனா இந்த டோட்டல் செயினோட லென்த் எல்லுனா அதில் 1/4 என்னது? L/4 தொங்கிட்டுருக்கு இந்த மாதிரி. ஸோ லென்த் ஆஃப் த செயினை கொடுத்துட்டான். இட்ஸ் 4 மீட்டர். அப்போ எவ்வளோ தொங்கிட்டுருக்கு? 1 மீட்டர் தொங்கிட்டுருக்கு. தென் ஒர்க் டன் இன் புல்லிங் த ஹேங்கிங் போர்ஷன் ஆஃப் த செயின் பேக் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள். அதான் கேட்டிருக்கான். ஓகே, அப்போ இந்த தொங்கிட்டுக்கூடிய பார்ட்டியும் இப்படி பிடிச்சி மேலே இழுத்து போடுறதுக்கு, ஓகே, இந்த தொங்கிட்டுக்கூடிய பார்ட்டியும் இப்படி மேலே இழுத்து போடுறதுக்கு கம்ப்ளீட்டாக அப்படி மேலே இழுத்து போடுறதுக்கு எவ்வளோ உட்டன் தேவைப்படும்? அதான் கொஷின். ஃபஸ்ட்டு இந்த தொங்கிட்டுக்கூடிய பார்ட்டில் மட்டும் எவ்வளோ மாஸ் இருக்குன்ற நம்ம கெட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம செயினோட டோட்டல் மாஸ் என்ன? டோட்டல் மாஸ் இட்ஸ் 2 kg.
டோட்டல் லென்த் ஆஃப் த செயின் என்ன 4 மீட்டர். அப்போது டோட்டல் மாஸை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், லீனியர் மாஸ் டென்சிட்டி கிடச்சிரும். அதோட வேல்யூ என்ன 1/2. இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டியோட எந்த லென்த்தை மல்டிப்ளை பண்ணுறனோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாஸை ஐ கேன் ஏபிள் டு கெட் இட். அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டியோட நான் L/4 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடச்சிரும், இந்த தொங்கிட்டுக்கூடிய மாஸ் எவ்வளோன்றது கிடச்சிரும். அதை எம் டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போ எம் டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது, லாம்டா இன்ட்டு 1 பிகாஸ் L/4ஓட வேல்யூ 1 மீட்டர். ஸோ அப்போது 1/2 இன்ட்டு 1 போட்டால் என்ன வந்துடுது, எம் டேஷ் வந்துடுது. அப்போ தொங்கிட்டுக்கூடிய மாஸோட வேல்யூ என்ன 1/2 kg. ஓகே, அண்ட் யூனோ தட் இந்த ஒட்டுமொத்த மாஸும் எங்கே இருக்க மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட்ஸ் அடுத்த சாப்டர்ஸில் தான் படிக்க போகிறோம். பட் எனிஹவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஒட்டுமொத்த செயினோட மாஸும், அதாவது தொங்கிட்டுக்கூடிய செயினோட மாஸும் இங்கே இருக்க மாதிரி வி கேன் மேக் த அசம்ஷன். ஓகே, இந்த டோட்டல் லென்த் என்னது 1 மீட்டர். அப்போ இந்த லென்த் மட்டும் என்னது 0.5 மீட்டர். ஓகே, அப்போ இந்த எம் டேஷ்ன்ற மாஸ் இங்கே இருக்க மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கிட்டோன்னா இதை மேலே இழுத்து போடுறதுக்கு எவ்வளோ ஒக்டன் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு எம் டேஷ் ஜி. ஹச்சோட வேல்யூ என்னது 0.5. இஸ் இட் ரைட்? எம் டேஷோட வேல்யூ என்ன 0.5, ஜியோட வேல்யூ 10, ஹச்சோட வேல்யூ 0.5. ஸோ யூ காட் a 0.5 into 10 into 0.5 5ன்னு வந்துடும். 5 into 0.5ன்னு வந்துடும், which is 2.5 ஜூல்னு வந்துடும். ஸோ this is the work done in pulling the hanging portion of the chain back to the surface. ஸோ அப்போ இந்த செயினை மேலெழுத்து போடுறதுக்கு நான் இவ்வளோ ஒர்க்கை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் மை சொல்யூஷன். இதே செம்ம இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ திஸ் இன்டகிரேஷன் பார்ட் லேட்டர். Question number 21 பாருங்கள். ஓகே, இஃப் த மொமெண்டம் ஆஃப் எ பாடி இஸ் டிக்ரீஸ்ட் பை 50%, ஒரு பாடியோட மொமெண்டம் ஓகே 50% டிக்ரீஸ் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெட்ஸ் சே தட் அந்த பாடியோட ஒரிஜினல் மொமெண்டம் Pன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனல் மொமெண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை P டேஷ்னு வச்சுக்கலாம். ஃபைனல் மொமெண்டம் என்ன ஆகுதுன்னா இனிஷியல் மொமெண்டத்தில் 50% குறையுது. ஓகே, இனிஷியல் மொமெண்டத்தில் 50% குறையுதுன்னா இதுதான். ஸோ அப்போ என்ன வந்துடும் P minus 0.5P which is 0.5P. இப்போ ஃபைனல் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன 0.5P. அப்போ ஃபைனல் மொமெண்டத்தோட வேல்யூ 0.5Pனா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ மொமெண்டம் Pயாக இருந்தப்போ கைனடிக் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கும், Ke ஈக்குவல் டு நம்ம ஒரு ப்ரீவியஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா. வாட் இஸ் தட், கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்குமான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல. என்னது Ke ஈக்குவல் டு சம் ரிலேஷன்ஷிப் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. இங்கே Ke ஈக்குவல் டு 1/2mp². அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ Ke ஈக்குவல் டு 1/2mp². அப்போ கைனடிக் உனக்கு மொமெண்டம் Pயாக இருந்தப்போ கைனடிக் எனர்ஜி Keன்னு வச்சுக்கலாம். மொமெண்டம் P டேஷாக இருக்கப்போ கைனடிக் எனர்ஜி Ke டேஷ்னு வச்சுக்கலாம், which is equal to 1/2mp². ஸோ நமக்கு அப்போ 1/2mp டேஷ்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம் 0.5P அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வாட் ஐ காட் Ke டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2m 0.5² என்ன வரும் 0.25 வரும். இஸ் இட் ரைட்? 0.5 into 0.5, இட்ஸ் 0.25p². இப்போது இந்த 1/2mp² என்னென்னு எழுதிக்கலாம், இந்த 1/2mp², இட் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போ Ke டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0.25 Keன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜியில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, ஓகே எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இன்டூ 100. இது லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ இதுக்கு பதில் 0.25 Keன்னு போட்டோன்னா 0.25 Ke மைனஸ் Ke டிவைடட் பை Ke இன்டூ 100ன்னு வந்துடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 0.25 மைனஸ் 1 என்ன வரும் 0.75ன்னு வரும், மைனஸ் 0.75 வரும். ஸோ அந்த மைனஸ்ன்றது லாஸை குறிக்குது. பட் எனி ஹவ் பர்சன்டேஜ் வைஸ் பேசினா என்ன வருது 75% வருது. ஸோ இட் ஷுட் பி மை ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot change the total momentum of the system
யா த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். அது ஆன்சராக இருக்கணும். வியாஸ் ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடி அதோட இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால வெடித்து சிதறதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பீசஸாக சிதறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினலாக இந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்திருக்கலாம், பட் இந்த சிதறின பீசஸ்க்கு என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் கேனாட் சேஞ்ச் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. இன்டர்னல் ஃபோர்ஸஸ் கேன் ஏபிள் டு சேஞ்ச் த கைனடிக் எனர்ஜி. Internal forces can able to change the total energy of the system also. அப்போது என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும், internal forces cannot change the total momentum of the system, because we know that F external is equal to dp by dt. அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லை, இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா dp by dt equal to 0, ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், momentum is constant. ஓகே, ஸோ அப்போது momentum, the total momentum of the system is constant. இது ஆன்சராக இருக்கணும். We can go to the question number 23. ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தை பொறுத்தவரை என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுதான் கொஷின். ஓகே, I will illustrate this. இங்கே பாருங்களேன், இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, யூ ஷேப்பில். இங்கே ஒரு சின்ன ஒரு பால் இருக்குது. இந்த பாலை இங்கே இருக்கப்போ தான் பால் ஃபீல் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கக்கூடிய பிளேஸஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஈக்லிபிரியம் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டாக. பட் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பாலை நான் ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டாகக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த பாடியை திருப்பி அந்த ஒரிஜினல் போர்ஷனுக்கே கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த பாடியை ஒரிஜினல் போர்ஷனுக்கே கொண்டு வர ட்ரை பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸை தான் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு இப்படி இதே யூ ஷேப்டு பவுலை நாங்கள் இன்வெர்ட் பண்ணி வைக்கலாம். இப்போது திருப்பி இந்த பாலை டாப்பில் வைக்கலாம். இப்போ இந்த பால் டாப்பில் இருக்கப்போ அகெயின் நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். அப்போ இதுவும் என்னது ஈக்லிபிரியம் பாயிண்ட் தான். பட் இந்த பாடியை நான் ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் இங்கே எந்த விதமான ரீஸ்டோரிங்கும் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது, அண்ட் பாடி ஃபர்தராக உருண்டு ஓடி கீழே விழுந்துடும். ஸோ அப்போது இதுதான் என்னது அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஓகே, அது ஸ்டேபிள் ஈக்லிபிரியமாக இருக்கட்டும், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியமாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக தான் இருக்கணும். பட் இங்கே கண்டிஷன்ஸ் எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் ஒரு பாடி இருக்கப்போ அதை ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அந்த பாடியை திருப்பி ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கே கொண்டு வந்துடும். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். அதை மட்டுமே நம்ம ஆன்சர் கெஸ் பண்ண முடியாது. வெயிட் எ செகண்ட், ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிடலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் மினிமம் இன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். யா, இட் இஸ் ஆல்சோ கரெக்ட், ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜி அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. பட் ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது, மினிமமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1ம் கரெக்ட் தான். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம், செகண்ட் ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். ஸ்லோப் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் பொசிஷன், இது ரெண்டுக்கு ஒரு கிராஃப் வரைகிறீங்கன்னா ஓகே, அந்த கிராஃப் வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் 0வாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கான். சாரி, ஸ்லோப் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் மீன்ஸ் du by dx. ஸ்லோப் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் பொசிஷனுக்கு ஒரு கிராஃப் வரைகிறோன்னா அது ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் என்ன இருக்கும், அந்த வேல்யூ 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. which means at stable equilibrium d squared u by dx squared. சரி, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப் நம்ம தப்பாக வரைஞ்சிருக்கோம். யூக்கும் எக்ஸுக்குமான கிராஃப் தான் அது. ஓகே, ஸ்லோப் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் பொசிஷன் கிராஃப். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் பொசிஷன் கிராஃபில் அட் த ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஓகே, இந்த கிராஃப்க்கு நம்ம ஒரு ஸ்லோப், ஒரு டேஞ்சன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேஞ்சனோட ஸ்லோப் என்னது, du by dx. இந்த du by dx ஓட வேல்யூ என்னது, 0 at stable equilibrium. So all the 3 options are correct. So all of these should be the answer. Next we can go to the question number 24. So potential energy is given as x squared. Corresponding conservative force, நம்ம இதை முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் அதோட கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
negative gradient of the potential energy. So அப்போது யூக்கு பல எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும் -2xன்னு வந்துடும். This should be the corresponding conservative force. Okay, now see the question number 25. If a mass m collides elastically with another identical mass, okay, ஒரு மாஸ் இருக்குது, இது இன்னொரு மாஸோட இன்னொரு ஐடென்டிக்கல் மாஸோட ஆப்ளிக் மேனரில் கொலையிடாது. ஆப்ளிக் மேனர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு மாஸ், இன்னொரு ஐடென்டிக்கல் மாஸ் இருக்குது. ஆப்ளிக் மேனர்ன்றது இந்த பாடியோட சென்டரும் இந்த பாடியோட சென்டரும் மோதுறப்போ ஒரே லைனில் லே ஆகாமல் இருந்துச்சுன்னா அது மாதிரியான கொலிஷன் தான் ஆப்ளிக் கொலிஷன் சொல்லுவோம். புரிஞ்சுக்க முடியாது. அதை I will draw this clearly. Okay, இந்த மாஸோட சென்டரும் இந்த மாஸோட சென்டரும் மோதுறப்போ சேம் லைனில் லை ஆகலை அப்படின்னா ஆஃப்டர் த கொலிஷன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் வில் பி கோயிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ இதான் இது ஆப்ளிக் கொலிஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த 25th கொஷனுக்கு பின்னாடி ஒரு டீட்டெயில் டெரிவேஷன் இருக்குது. ஓகே, பட் ஐ எம் நாட் ஷோயிங் யூ தட். சரி, இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஐ வில் ஷோ யூ தட். இங்கே பாருங்களேன், இது ஆப்ளிக் கொலிஷன். ஓகே, இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இங்கே இருக்குது பாருங்கள். மோதக்கூடிய ரெண்டு பாடியோட மாஸும் ஐடென்டிக்கலாக இருந்து செகண்ட் பாடி இன்சுலர் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, ஓகே, ஃபைனல் ரிசல்ட்ஸ் பாருங்கள். இங்கே θ1 + θ2 should be equal to 90. அதுக்கான ப்ரூஃபை ஐ எம் நாட் ஷோயிங் யூ தட். இட்ஸ் நாட் மை டாஸ்க் ரைட் நவ் டு ஷோ யூ டு டெரைவ் சம் டெரிவேஷன்ஸ் நவ். ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆஃப்டர் ஒர்க்கிங் அவுட் ஆல் த அசைன்மெண்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் ஆல் த சாப்டர்ஸ், நம்ம கான்செப்ட்ஸுவலாக வீடியோஸையும் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். அட் த டைம் ஐ வில் டெரைவ் ஆல் திஸ் டெரிவேஷன்ஸ். ஓகே, ரைட் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு இந்த செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் இருக்குது இன்சியலாக, ஃபஸ்ட்டு பாடியும் செகண்ட் பாடியோட மாஸும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஆப்ளிக் கொலிஷன் அது மேக் பண்ணுதுன்னா ஆஃப்டர் த கொலிஷன் the θ1 + θ2 these angles are, the summation of these angles are equal to 90. You can understand this. Okay, ஸோ அப்போ இங்கே அந்த ஆன்சர் என்ன வரும், 90 வரணும். ஸோ 90 should be the answer. Okay, now we can work out section B questions also to some extent. ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, 1 minute. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, சாரி, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து ஒரிஜினல் லென்த் வந்து L0. சாரி, நோ, ஸ்ப்ரிங்கோட லென்த்தை பற்றி பேசல அவங்க. ஒரு ஸ்ப்ரிங் நேச்சுரலாக இருக்குது. இந்த நேச்சுரலாக இருக்கிற ஸ்ப்ரிங்கை இழுத்து L0 லென்த்து கூட்டியிருக்கோம். அப்படி கூட்டுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்னென்னா W0. அதோட லென்த்தை ஃபர்தராக L0 தூரம் கூட்டணும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகே, இதை எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்களேன். ஃபஸ்ட் இந்த L0 தூரம் இழுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கேஸஸை பொறுத்தவரை ஒரு பாடி நான் பிடிச்சி இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது எக்ஸ்ன்ற எலாங்கேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஓகே, அங்கே ஆக்டக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன, -kx. அப்போது இந்த பாடி ரெஸ்ட் கண்டிஷன்லேயே பிடிச்சி இழுக்கிறேன்னா, ஓகே, என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி வேரி ஆகிட்டுருக்கு, kxஆக வேரி ஆகிட்டுருக்கு. அப்போ kxன்ற மேனரில் அப்ளைட் ஃபோர்ஸ் வேரி ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு வேரி ஆஸ் kx. ஓகே, kx அப்போ ஒக்டனோட ஃபார்முலா என்ன, f இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். எஃப்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், kxன்னு போட்டுக்கலாம், இன்டூ dx. இந்த ஸ்ப்ரிங்கை 0ன்ற லென்த்லேருந்து ஒரு எக்ஸுன்ற லென்த் நம்ம எலாங்கேட் பண்ணியிருக்கோன்னா ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்ன, அதுக்கு kx²/2.
ஓகே. அண்ட் இதுதான் ஒரு நார்மலாக ஈக்லிபிரியம் ஒரு அன்ஸ்ட்ரெச்டு கண்டிஷன் கூட ஸ்ப்ரிங்கை எக்ஸுன்ற தூரம் எலாங்கேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்குக்கான ஃபார்முலா. இங்கே இந்த ஃபார்முலாவை ட்வைஸ் டைம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ உனக்கு அன்ஸ்ட்ரெச்டு கண்டிஷன் இந்த ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ லென்த் எலாங்கேட் பண்ணியிருக்கோம், L0 லென்த் எலாங்கேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்னது, K L0²/2. ஓகே. அண்ட் சிமிலர்லி இப்போது ஃபைனலாக இந்த சேம் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருந்த அந்த ஸ்ப்ரிங்கை 2L0 தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க் என்ன வரும், அந்த ஒர்க்னா W டேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ K 2L0²/2ன்னு வந்துடும், விச் இஸ் K 4L0²/2ன்னு வந்துடும். இது ஸ்ப்ரிங்கை இங்கேருந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த லென்த்துக்கு கொண்டு வரதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்கு. பட் இந்த ஒர்க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, வாட் இஸ் தட், K L0²/2. அப்போ அவங்க ரிமைனிங் ஃபர்தராக அந்த L0 தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான உட்டன் தான் கேட்டிருக்காங்க. அது ஒர்க் W டபுள் டேஷ் கூட வச்சுக்கலாம். இப்போ W டபுள் டேஷோட வேல்யூ என்ன, W டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 2L0 தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்கு மைனஸ் L0 தூரம் அதுக்கு ஸ்ட்ரெச் பண்ண ஒர்க்கை கழிச்சிட்டோன்னா, ஸோ ரிமைனிங் ஃபர்தராக மட்டும் எவ்வளோ உட்டன் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ என்ன வந்துடும், K 4L0²/2 மைனஸ் K L0²/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இட் பி கெட்டிங் K 3L0²/2ன்னு வந்துடும். அண்ட் that should be equal to what, K L0²/2ன்றது என்னது, இந்த லென்த், இந்த ஒர்க் டன். ஓகே. ஸோ I can replace the same with 3W. So its answer. So which options are matching? It's my solution. Okay. Question number 2 பாருங்க. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை வெக்டோரியல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதுதான் மேட்டருங்க. இந்த ஃபோர்ஸ் ஒரு பாடி மேல் ஆக்ட் ஆகிட்டு, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அந்த ஒரு பாடியை இஜட் ஆக்சிஸில் 4 மீட்டரும் ஒய் ஆக்சிஸில் 3 மீட்டரும் மூவ் பண்ணுது. அப்போ ஒக்டன் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் ஐ கேப்பணும், ஒய் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் ஜே கேப்பணும், இஜட் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் கே கேப்னு வச்சுக்கலாம். அப்போ இஜட் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, 4K கேப், ஒய் ஆக்சிஸில் 3J கேப். ஓகே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இது தான். ஒக்டன் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஐ காமனே கிடையாது, -1 × 0 0, 2 × 3 J காமனண்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், K காமனண்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 2 × 3 6, 3 × 4 12, got 18 joule. Okay, 18 joule should be the answer. Question number 3 பாருங்கள். இந்த கொஷினை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த பாடியோட மாஸ் கொடுத்துட்டான். ஓகே, இட்ஸ் 0.5 kg அண்ட் எக்ஸோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்கான்னா 3t². எக்ஸோட வேல்யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துருக்கான். என்ன கேட்குறான்னா, வாட்ஸ் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 செகண்ட். ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் எலாப்ஸாக இருக்கப்போ டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அந்த ஃபோர்ஸ் அப்படின்றதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கெட் பண்ணணும், அப்போ தான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்னால் ஒர்க்கை எவாலுவேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைமை பொறுத்து பண்ணுறப்ப என்ன வரும், எலாஸ்டிக் கிடைக்கும். பண்ண என்ன வரும், 3 × 2t + 4ன்னு வந்துடும். இது எலாஸ்டிக்கான எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. ஓகே, இதை இன்னொரு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ யூ மே கெட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சலரேஷன் 6ன்னு வந்துடுது. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குங்க, கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. இப்போ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × a. எம்மோட வேல்யூ என்ன 0.5, ஏயோட வேல்யூ என்ன 6. ஸோ இட்ஸ் எ 3 Newton ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இந்த பாடியை மூவ் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு 2 செகண்டில் எவ்வளோ இந்த ஃபோர்ஸ் ஒர்க்கை பண்ணியிருக்கோன்றதான் கொஷின். ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கே இந்த ஃபோர்ஸை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறாலே நமக்கு என்ன கிடச்சிரும், ஒர்க் டன் கிடச்சிரும்.
அப்போ இந்த டைமுக்கு பதில் இங்கே என்ன போடலாம், இன்சியலாக, அதாவது டைம் ஜீரோவாக இருந்தப்போ அந்த பாடி எங்கே இருந்தது இனிஷியல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைமுக்கு பதில் ஜீரோன்னு போடுறப்போ இனிஷியல் போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 5 மீட்டர். ஓகே, எக்ஸுக்கு இந்த டைமுக்கு பதில் இங்கெல்லாம் டைம் இருக்கும், அவங்களாம் ஜீரோ போட்டப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 5 வருது. ஸோ அப்போ இனிஷியல் போர்ஷன் இஸ் 5, x = 5, x not equal to 5. அண்ட் எக்ஸாக்டாக 2 செகண்ட்ஸ் முடிஞ்சப்போ அப்போட ஃபைனல் போர்ஷன் என்ன, ஃபைனல் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு இங்கே எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 2 போடு. ஸோ என்ன வரும், 3 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 × 2 ப்ளஸ் 5ன்னு வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 3 × 4 ப்ளஸ் 8 ப்ளஸ் 5ன்னு வந்துடும். 12 + 8 20, 20 + 5 25. இட்ஸ் அ ஃபைனல் பொசிஷன். ஸோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்றது xf மைனஸ் xi தான். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 25 - 5 இட்ஸ் 20 மீட்டர் வருது. ஸோ உங்களுக்கு இப்போது ஃபோர்ஸ் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். மல்டிபிள் திஸ் டூ யூ மே கெட் த ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட வேல்யூ 3, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ 20. ஸோ இட்ஸ் 60 joules of work. Okay. See, question number 4 பாருங்க. இப்போ இந்த கொஷினோட வில் wind up. Okay. Yes, it's going to be too lengthy. பார்ட்டிகளோட மாஸ் வந்து 0.5 kgன்னு சொல்லியாச்சு. ஓகே, it is subjected to the force which varies with the distance as shown in the figure. ஓகே, அந்த பாடி மேலே ஒரு வேரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகிட்டுருக்கு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, if the speed of the particle at x = 0, அந்த பாடி ஆரிஜினில் இருந்தப்போ அதோட இனிஷியல் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 m/s. ஓகே, அப்போ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் x = 8 என்னன்னு சொல்லி கேட்குறான். இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். அப்போ x = 8 இதுதான் 8th செகண்ட். இந்த ஸ்பீடு இந்த x = 8 மீட்டர் இந்த பாடி அடைஞ்சப்போ அதோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகே, இதுக்கு நம்ம என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம்னா, we can use the work energy theorem. work done is equal to change in kinetic energy formula யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக 8th மீட்டர் அது ரீச் பண்ணப்போ அதோட ஸ்பீடு கேட்குறான். ஸோ வி நோ ஒர்க் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். இதில் அடைபடக்கூடிய ஏரியான்றது என்னது, இட் இஸ் சிம்பிளி ஒர்க் டன். இஸ் இட் ரைட்? ஸோ இந்த ஒர்க் டன் கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன வரும், அது எக்ஸாக்டாக 8th மீட்டருக்குள்ளே மட்டும் கெட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு 8th மீட்டரோட எண்டில் ஒரு ஸ்பீடு கேட்குறான். ஸோ 8th மீட்டர் வரைக்கும் அந்த ஏரியாவை கெட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஏரியா இதை விட்டுருங்க. ஓகே, ஜஸ்ட் இக்னோர் திஸ் பார்ட். பண்ண என்ன வரும், ஆஃப் பியோட வேல்யூ 4, ஹச்சோட வேல்யூ 10 ப்ளஸ் பியோட வேல்யூ 4, ஹச்சோட வேல்யூ 10. ஸோ இட்ஸ் டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, ஆஃப் எம்மோட வேல்யூ 0.5, வி ஃபைனல் தெரியாது unknown, பட் வி இன்சியல் தெரியும். இட்ஸ் a 4². இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துடும், 20 + 40 இஸ் ஈக்குவல் டு 1/2 0.5 இன்ட்டு VF² - 16. ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்தராக. 60 × 2 120ன்னு வந்துடும். ஓகே, 120/0.5 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு VF² - 16 வந்துடுது. 125.5 இட்ஸ் 240 + 16 ஈக்குவல் டு VF² வந்துடுது. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ண வருது 256 ஈக்குவல் டு VF². VFோட வேல்யூ என்ன வரும், √256. √256ஓட வேல்யூ என்ன, ஐ திங்க் இட்ஸ் 16. √256, yeah, this is 16. So answer is 16 m/s. So with this we'll end up, guys. Okay, in the next video we will see the numericals from the next chapters, which is system of particles and rotational motion. Okay, இன்னும் நிறையவே கொஷின்ஸ் இருக்குது அந்த சாப்டர்ஸில். பட்
if I teach more elaborately, it will get bored. ஓகே, நம்ம மேபி இந்த ஃபஸ்ட்டு ஒரு எல்லா சாப்டர்ஸையும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம டைம் இருந்தது, நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி டைம் இருந்ததுன்னா I will work out the remaining questions also. Okay, thank you all.